எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து சாப்பிடுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய அழைப்பின் சத்தம். இந்த உலகத்துல நாம் தேவனற்றவர்களா இருக்கிறோம். தேவனை அறியாத தொலைந்து போன அனாதை பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகையினால தேவனற்றவர்களாய் அனாதைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் வீழ்ச்சி அல்லது நான் பாவிங்கிறதுக்கு அர்த்தம். அதான் ஏதோ மேலோட்டமா இதெல்லாம் பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு பேசுறது அஞ்ஞானம். Sin is not what you do but what you are. பாவம் என்பது நாம் செய்கிற 1, 2 அல்ல, நாம் பாவிகளாக இருக்கிறோம். அதான் உண்மை. ஆகையினால தான் தேவனுடைய சத்தம் இப்படி வருது. அதாவது எப்போ உங்கள் வழியில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, தேவனற்றவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க, அதில் உங்களுக்கு தாகமும் தீர்க்கலை, பணம் அல்லாததுக்காக நீங்கள் இப்படி பிரயாசப்படுறீங்க, அப்பம் அல்லாததற்காக நீங்கள் பணத்தை உங்கள் வாழ்க்கையை விரயம் பண்ணுறீங்க. ஏன் என்னுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது? இதுதான் அழைப்பு. உங்கள் செவியை சாய்த்து, 3ஆம் வசனம், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் பேசிட்டு அந்த வார்த்தையை சொன்னார். கேட்கிறதற்கு காது உள்ளவர்களாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அவிசுவாசிகளுக்கு ரட்சிப்பின் செய்தியை கேளுங்கள், வாருங்கள் அப்படின்னு நாம் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். அல்லது அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரிடத்திலே வந்தவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு நான் தேறி இருந்தாலும், இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு கேட்கிற காது இருக்கணும், தேவனை கிட்டி சேரணும். ஏன் அப்படின்னா 8, 9 வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நாம் தேவனற்றவர்கள், வீழ்ச்சியுற்றவர்கள், பாவிகள். தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தொலைந்து போனோம். தாய் தகப்பனை அறியாமல் ஒரு பிள்ளை தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அது அனாதை. அதே போல தேவனற்ற, தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நான் தேவனை தொலைந்து போன மனுஷன். அதான் பாவம், வீழ்ச்சி. ஆகையினால தேவன் அழைக்கிறார் நம்ம எல்லாரையும். சரி, அழைத்தார், ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அவருடைய சத்தம் தொடர்ந்து கேட்குது. எப்பா, நீங்கள் தொலைஞ்சு போன உங்களை நான் கண்டுபிடிச்சாலும், நீங்கள் என் வீட்டிற்கு வந்து என்னுடைய பிள்ளைகள் ஆயிட்டாலும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், சபையில் இருந்தாலும், உங்கள் வழிகள் என் வழிகளை விட எவ்வளவு தூரமாக இருக்குன்னா, கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக இருக்குது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் உங்கள் சிந்தனைகளும் என் சிந்தனைகளும் இருக்குது. காரணம் உங்களுடைய வீழ்ச்சி. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் தொலைந்து போன மனுஷன் தேவனிடத்தில் வந்திருந்தாலும் என்னுடைய வழி வித்தியாசமாக இருக்குது.
என் நினைவு வித்தியாசமாக இருக்குது. என்னைய தேவன் உருவாக்க வேண்டியிருக்கு, என்னை வளர்க்க வேண்டியிருக்கு, என்னுடைய பாவத்தை கழுவி என்னை புதுப்பிக்க வேண்டியிருக்கு. ஆகையினால அவர் என்னிடத்தில் வரணும், வந்தவங்க நீங்கள் எனக்கு செவி சாய்க்கணும். எப்படி நீங்கள் என்னிடத்தில் வரணும்னா, ஐயோ நான் என் வழி அல்லது என்னுடைய வீழ்ச்சி படு பாதாளமாக இருக்குது, நான் உயர வேண்டியது உட்கார வேண்டிய உன்னதம் ரொம்ப உயரமாக இருக்குது, அந்த தேவை, அடுத்து அந்த உணர்வு, நான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் அல்லது தேவ சாயல் அடைய நான் பிரயாசப்படணும், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆயுசு இருக்கிற போது அதை ரட்சிப்பென்று எண்ணி என்னை புதுப்பிக்கணும். இதெல்லாம் கேட்கிற காதுடையவர்களாக இருக்கிறதனுடைய குணாதிசயம். நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்போம் அப்படின்னு அதை நாம் உலக மனிதர்களைப் போல பணமல்லாததுக்காக அப்பமல்லாததுக்காக பணம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க. தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை. சரி, கேட்கிறதற்கு காது இருக்கணும். தேவன் பேசும்போது நான் கேட்டு உணர்வடைந்து என் வழியை அவருடைய வழிக்கு ஒத்து போய், ஐயோ இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே, கிழக்குக்கு மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக இருக்கே, நான் அவரை போல் மாறணும்னு நான் செவி சாய்க்கலைன்னா என்ன ஆகும்? 6ஆம் வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 7ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த இடத்துல கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தேவன் தான் எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எப்பயும் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார், இரக்கமாகவே இருக்கிறார். அப்படின்னா ஏன் இந்த தீர்க்கதரிசி கண்டடையத்தக்க சமயத்தில்னு எழுதுறார்? அப்படின்னா தேவன் பேசுவார், உன்னை வெளிப்படுத்துவார், உன்னை உணர்த்துவார். அப்போ அவருடைய சத்தம் கேட்கிற சமீபமா இருக்கிறேன்னு சொன்ன. ஆனா அதை அசட்டை பண்ணிட்டேன்னு சொன்னா அப்புறம் அவர் பேச மாட்டார். அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது நான் கீழ்ப்படியலைன்னு சொன்னா அப்புறம் அவர் தூரமாயிடுவார். அதனாலதான் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, நாம வீழ்ச்சியுற்ற மனிதர்கள், நாம் எல்லாத்தையுமே we take it for granted. அப்படின்னா நன்மையை தூசிக்கிற அக்கிரமக்காரர்கள் நாம். இப்போ புருஷனோ மனைவியோ பிறருடைய நன்மையை தூசிக்க முடியும். என் புருஷன் தானே அவர் பொறுமையாக இருப்பார், அவர் என்ன மண்ணு மாதிரி, நான் பாட்டுக்கு செய்கிறத செய்யலாம். மனைவி புருஷனை துஷ்பிரயோகம் பண்ண முடியும். அதே போல் மனைவியினுடைய நற்குணத்தை புருஷன் துஷ்பிரயோகம் பண்ண முடியும். தேவனை மனுஷன் துஷ்பிரயோகம் பண்ண முடியும். அவர் பேசிக்கிட்டு இருப்பார், நயங்காட்டி அழைப்பார், பேசுவார், ஆனால் அதை அசட்டை செய்ய முடியும். அதனால தான் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நான் இரக்கமாக இருக்கிறேன், என் கை விரிஞ்சிருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரி, அவர் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறார்ல, எப்போனாலும் போய் சேர்ப்போம். இது என்ன? தேவனை பரியாசம் பண்ணுறது. கிருபையின் காலம், நியாய தீர்ப்பு இன்னும் வரல. நாம் கொஞ்சம் புசிப்போம், குடிப்போம். உங்களுக்கு தெரியுமா, சீஷர்களை
இயேசு ஒரே ஒரு இடத்துல தான் மாயக்காரரோடு பங்கு நியமிக்கப்படும் எழுதி. சீஷர்களை, தன்னுடைய சீஷர்களை, தான் தெரிந்து கொண்ட ரட்சிப்பின் பாத்திரங்களை மாயக்காரரோடே பங்கை நியமிப்பேன்னு இயேசு ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வருகையை குறித்து பேசினார். அநேகம் பேர் 2ஆம் வருகை குறித்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம், எதிர் வீட்டுக்காரர் ஹிந்து ஐயப்பன்கிறவர், அதான் உலகம் அழிய போகுதுங்கிறாங்களே சார் அப்படிங்கிறாரு. நான் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் அழியாது, முதல்ல ரோடு போடுறதுக்கு வழியை பாருங்க. அப்போ உங்களுக்கு இடர்லாம் இருக்கும். ஒரு அவிசுவாசியே கடவுள் வரப்போறாருங்கிறத பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் ரோடு போடுறதை பற்றி பேசுனீங்களா பிரதர்? அவ்வளோ மோசமான மனுஷனா நீங்கள் அப்படின்னா? இல்லை, நான் பல முறை பேசியிருக்கிறது போல, அவர் எப்போ வரப்போறாருன்னு பேசுகிறது அஞ்ஞானிகள், பைத்தியக்காரத்தனம். ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஸ்பெக்குலேட் பண்ணுறது, கணிக்கிறது, பேசுறது சுவாரஸ்யமாய் 21/12/2012 வரப்போறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு எல்லாம் எங்கே அவர் கேட்குறாருன்னு எனக்கு தெரியல. 2013 ரோடு போட போகிறாங்கன்னு எம்எல்ஏ சொல்லியிருக்காரா? அதுக்கு முயற்சி பண்ணுவோம். எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் வர்றேன். அப்போ நான் அஞ்ஞானியா, அவர் அஞ்ஞானியா? அவர் பக்தியா, நான் பக்திமானா? அவர் உலகம் அழிய போகிறத பற்றி பேசுகிறார், நான் சபைக்கு மூப்பராக இருந்துக்கிட்டு நான் ரோடு போடுறதை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி படுது? அதான் உங்கள் வார்த்தை போல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. நாம் இயேசுவனுடைய வருகையை குறித்தும் கடைசி நாட்களை குறித்தும் தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்தும் பேசுறது பக்தின்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் முட்டாள்னு சொல்கிறேன் பேசுகிறவன். ஆயத்தமாக இருக்கிறவன் தான் ஞானி. இன்னைக்கு ராத்திரி சாகிறதுக்கு நான் தயாருடா, இதுதான் விசுவாசம். இன்னைக்கு செத்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்பேன், நான் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நீதிமானாய் இருப்பேன், இதுதான் விசுவாசம். அதை விட்டுட்டு 21ஆம் தேதி வரப்போறாராம்ல, என்ன செய்யலாம்? வீடு கட்டுவோமா, கட்ட வேண்டாமா? இதான் ஞானம். ஆண்டவரே சொன்னார், நோவாவின் நாட்களை போல் இருக்கும். எல்லாத்தையும் செய்துக்கிட்டே இருப்பாங்க, நானும் செய்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் வேலைக்கு போய்கிட்டு தான் இருப்பேன், என் கடமையை செய்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆண்டவரே சொன்னார், 2 பேர் திருச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்திரீகள், ஒருவர் எடுக்கப்படுவாங்க, ஒருவர் கைவிடப்படுவாங்க. அப்படின்னா 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்துட்டு இருந்தாங்க. அதே போல் உலக மனுஷர்களும் நாமளும் ஒன்றா தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் பெண் கொடுத்தும் கொண்டும் பிள்ளைகளை வளர்த்தும். இயேசு வரப்போறாரு 1 மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா? அல்லது சமைக்காமல் இருக்க போகிறீங்களா? இயேசு வரப்போறாரு, அரிசி 10 கிலோ வாங்குறதுக்கு பதிலாக 1 கிலோ வாங்கிக்குவோம். இதான் ஞானம், இதான் பக்தி. கேட்கிற காது எனக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் குணப்படுறேன். தேவனே உம்முடைய வழி, நீங்கள் பேசுகிறீங்க, என்னுடைய சுயநலம் பெருமை எனக்கு பேசுகிறீங்க, உடனே மனம் திரும்புகிறேன், நான் குணப்படுறேன், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிட்டேன். அல்லேலூயா. அதை விட்டுட்டு 12ஆம் தேதி வர்றாரா 21ஆம் தேதி வர்றாரான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதா பக்தி? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 42லிருந்து, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். உங்களுக்கு தெரியுமா, ஆயத்தமாக இருக்கிறத பேசிட்டு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறவர்களை பற்றி பேசுகிறார். பெற்றோர்கள்னா அவர்கள் வீட்டில் ஆயத்தப்படுத்துகிறவர்கள், சபையில் மூப்பர்கள்னா சபையை ஆயத்தப்படுத்துகிறவர்கள். எனக்கு என்ன பொறுப்பாக இருந்தாலும், நான் யாராக இருந்தாலும், எனக்குன்னு தேவன் வைத்த ஒரு வேலை இருக்குது. தேவன் என்னை நம்பி ஒரு வேலைக்காரனாய் வேலையை கொடுத்துருக்கிறாருன்னா நான் என்ன செய்யக்கூடாது? 48 அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். நோவாவின் நாட்களை போல் இருக்கும். உலக மக்களை போல நாமளும் வேலை, சம்பளம், சம்பாத்தியம், கொண்டாட்டி, பிள்ளைகள் இல்லை, வித்தியாசம் இருக்குது. 2 பேர் ஒன்னே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இருதயத்தை நிறுத்து பார்க்குற தேவனுக்கு தெரியும், ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் ஆயத்தமாக இல்லை. ஒருவன் உலகத்தை போல நோவாவை நாட்களை போல புசித்தும் குடித்து கொண்டிருக்கிறான், இன்னொருவன் ஆயத்தமாக இருக்கிறான். சரி, நாம் ஆயத்தமாக இருக்கிறத விட இங்கே அந்த ஊழியக்காரன் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஏற்ற வேளையில் என்ன வாஸ்தம்? உங்களுக்கு தெரியுமா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போஜனம் கொடுக்கணும், மூப்பர்கள் சபைக்கு போஜனம் கொடுக்கணும். 20 வயசு வாலிபன் 15 வயசு வாலிப பையனுக்கு போஜனம் கொடுக்கணும். அப்படின்னா நான் தேவனுடைய வேலைக்காரன், மற்றவர்களை கண்காணிக்கிற புருஷன் மனைவியை கண்காணிக்கணும். ஏற்ற வேளையில் நான் அப்படின்னா மனைவியை தேவனுடைய பாரிசத்திலிருந்து கண்காணிக்கணும், புத்தி சொல்லணும், உற்சாகப்படுத்தணும், கடிந்து கொள்ளணும், பாவத்தை கண்டிக்கணும். அதே போல் மனைவி புருஷனை பாதுகாக்கணும். ஒருவர் அப்படி தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம், தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு, அதை செவ்வனை செய்யணும். அதை செய்யாமல் கர்த்தர் வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது. இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வருஷ கடைசியில் உலகம் அழிய போகுதுன்னு. எங்கே அழிய போகுது? அழிஞ்சது. நம்ம வாட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம், 2013க்கு பட்ஜெட் போடுவோம்னு இல்லை. இல்லை, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். நோவாவின் நாட்களை போல் இருக்கும். ஆனால் திருடன் வருகிற விதமாய் வருவாங்க, ஆயத்தமாக இருக்கும். உலக மனிதர்களைப் போல புசித்தும் குடித்தும் செய்கிறத உலக மனுஷர்கள் போல் நம்ம செய்துக்கிட்டு தான் இருப்போம். இயேசு வரப்போகிறாருன்னு சொல்லி சமைக்காமல் இருக்க போகிறதில்ல, உலக வேலைகள் எதையும் நிறுத்த போகிறதில்ல. ஆனால் எதை செய்துக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் வரும்பொழுது அவர் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அல்லேலூயா. அதனால தான் வயலில் இருக்கிறவன் வீட்டுக்கு போகாதங்கிறார். அப்படின்னா உன் இருதயம் வீட்டில் இருக்கக்கூடாது, கர்த்தரில் இருக்கணும். உன் இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். உலக மனிதர்களைப் போல தான் நம்ம வாழ்வோம், அவங்க செய்கிறத தான் செய்வோம். ஆனால் என்னுடைய இருதயமோ சரியாக இருக்கும். இதை சொல்லிட்டு கடைசியாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 49ஆம் வசனத்தில் தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி. உடன் வேலைக்காரர்னா என்ன தெரியுமா? இது ஃபெல்லோஷிப். புருஷன் மனைவி, மனைவி புருஷன், உலக மக்களை கொடுத்தல்ல. இஃப் ஐ டோன்ட் டூ மை டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் என் மனைவிக்கு என் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, சபைக்கு செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் என்னால் என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும், அதை உடனே செய்யணும். போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் உடனே பார்த்த உடனே அதை செய்யணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே சைடில் டியூபு பேர்ந்து தண்ணி வெளியே வந்துச்சு. அந்த பொக்கையில் அழுன போது டேமேஜாக இருக்கான்னு ஒரு பிரதர் சொன்னார். நான் 7 மணிக்கு என்னமோ பார்க்குறேன். சிமெண்ட் இருக்குது, மணல் இருக்குது, நேரம் இருக்குது.
நானே கலவை போட்டு பூசினேன். இதுக்கு ஒரு பத்தனாரை தேடிட்டு இல்லை, அல்லது ஒரு பிரதரை இதை செய்யுங்க பிரதர்னு சொல்லலை. நான் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சமையல் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வேலை தியானிச்சாச்சு, என் வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா வேலைன்னா நான் தான் செய்யணும். இதை யாருக்கோ ஒருத்தருக்கு செய்ய சொல்கிறவோ, அல்லது நாளைக்கு செய்திருக்கிறோம், அல்லது பத்தனாரை வர சொல்லுவோம் இல்லை. ஆண்டவர் என்னை அப்படி தான் சொன்னார். உன்னை செய்யணும்னா உடனே செய். ஒரு தேவையை பார்க்குறேன்னா செய். ஒரு டாய்லெட்டுக்கு போகிற, அங்கே ஒரு அசிங்கம் இருக்குது, யார் இப்படி அசிங்கம் பண்ணான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஒரு தேவை இருக்குது, உடனே கழுவி இருக்கு. வீட்லேயும் வேலை ஸ்தலத்திலையும் சபையிலையும் அப்படி இருக்கிறவர்கள் தான் ஆயத்தமாக இருக்கிறவர்கள். தேவன் சொன்னதை உடனே கேட்கிறது காதுள்ளவர்கள் அவர்கள். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மையை செய்வது. ஒருவனை விடுவிக்கணும்னா விடுவிச்சிரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. தேவன் அறிவார் உன் இருதயத்தை. என் புருஷனுக்கு நான் கண்காணியா, என் மனைவிக்கு நான் கண்காணியா? இல்லை, கண்காணி தான் நீ. உன்னை அதுக்கு தான் வச்சிருக்கு. அதனால தான் உடன் வேலைக்காரரே நடிகுது. 24:49 மத்திய 24:49 தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடைய புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். தெரியுமா? உலகத்தான் தான் மாயக்காரன். அல்லது இன்னொரு வார்த்தையோடு கம்பேர் பண்ணிங்கன்னா, உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற கூட்டம் ஹிப்பாக்ரைட். பரிசேயர்கள்ட்ட பேசும்போது பரிசேயர்களை தான் நீங்கள் தான் நரகத்துக்கு போவீங்கன்னாரு. விசுவாசியாத அவர்களை பார்த்து நீங்கள் தான் அப்படி ஆவீங்கன்னாரு. இப்போ பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து, இப்படி உண்மையில்லாத வேலைக்காரன், உலக மனுஷனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படுவான், மாயக்காரரோடே பங்கை நியமித்தார். ஆமேன் சொன்னீங்களா? பயப்படுறோம். ஆமேன் சொல்ல பயப்படுறோம், அல்லது விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். என்னை உலக மனுஷனை போல தான் நியாயம் தீர்ப்பார். அதனால தான் பயம் இருக்கணும். தெய்வ பயம்ங்கிறது அதான். பட்சபாதம் இல்லாத தேவனை பிதாவாய் தொழுது கொள்கிறபடியால் பேதுரு 1 பேதுருல பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள், அவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் இரக்கமா இருக்கிறார்னா நீங்களும் இப்போ இரக்கமா இரு. இரக்கம் பாராட்டும் போது இரக்கமா இருக்கணும். அதை இரக்கம் பாராட்டினா போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. உடனே கடிந்து கொள்ளணும், கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஐயோ இப்போ நான் கோவப்பட்டுருவேன் அப்படின்னா, பவுல் சொல்கிறார், உங்களுக்காக நான் சபிக்கப்பட்டவனாக தயார். அப்படின்னா, உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களை கடிந்து கொண்டது நிமித்தம் நான் நரகத்துக்கு போக தயார். எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் இருக்கு? நான் சொன்னேன் பிரதர்ஸ் மீட்டிங்கில் தஞ்சாவூரில், உங்களை முட்டாள்னு திட்டி நான் நரகத்துக்கு போக தயார். ஏன்னா உங்களை அவ்வளவா நேசிக்கிறேன். என்னுடைய வார்த்தையை கேட்டு ஒருவன் உணர்வடைந்து அவன் நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போகட்டும். நான் ஒருவேளை என்னை நீங்கள் நியாயம் தீர்த்து நீங்கள் முட்டாள்னு கோவப்பட்டு சொல்லிட்டீங்க பிரதர் அப்படின்னா நான் நரகத்துக்கு போகிறேன். என்னை குறித்து யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறவன் உண்மை இல்லாத வேலைக்காரன். என்னை குறித்து யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தேவனே நான் அன்பினால் கடிந்து கொண்டேனா அல்லது கோவப்பட்டு கடிந்து கொண்டேனா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவன் உண்மை உள்ள வேலைக்காரன். அப்படி உண்மை இல்லாத வேலைக்காரன் மாயக்காரருடைய பங்கடைவான். திரும்பவும் 55ஆம் அதிகாரத்துக்கு வரும். ஏசாயா 55. உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய மனம், அதாவது என் சிந்தனைகள் உங்கள் சிந்தனைகள் அல்லன்னாரு 8:9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. சரி, இப்போ தேவன் என்ன நினைக்கிறாருங்கிறது எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? என்னுடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனை அல்ல, ரொம்ப வித்தியாசமானது. சரி, நேர்மையாக ஒத்துக்கிட்டு தாகமாய்
தேவையாய் தேவனிடத்தில் வர்றேன். இப்போ தேவனுடைய சிந்தனை எனக்கு எப்படி தெரியும்? அடுத்த வசனம், அதாவது 9ல் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 10ஆம் வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை பேசுறார். அல்லேலூயா. அப்போ ஏன் செவி சாய்க்கணும்? ஏன் அவரிடத்தில் வரணும்? ஏன் தேவனை தேடணும்? காதுள்ளவர்களாக இருந்து கேட்கணும். ஏன்னா தேவனுடைய மனம், தேவனுடைய சிந்தனை அவர் வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறார். அவர் பொல்லாத தகப்பன் அல்ல. மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு நம்முடைய பாவத்தை குறித்து நம்மளை தண்டிக்கிற பொல்லாத தகப்பன் அல்ல. அவர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் சொரிந்தவர், நம்மை மட்டாய் தண்டிக்கிறவர், பிராணிக்கு மேல் அனுமதிக்காதவர். அவருடைய வார்த்தை அவருடைய மனதை வெளிப்படுத்துகிறது. அவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தை அவருடைய மனதை வெளிப்படுத்துகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், 55:11, ஏசாயா 55:11, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உன்னுடைய அஞ்ஞானத்தில், உன்னுடைய மதியினத்தில் நான் விட்டுற மாட்டேன், உன்னோட பேசுவேன். அந்த வார்த்தை உன்னை நியாயந்திருக்கிறதுக்காக அல்ல, உன்னை குணப்படுத்தி, எப்படி மழை பெஞ்சுன்னா அது பயிரை செழிக்க செய்தோ அதே போல என்னுடைய வார்த்தை உன்னை உணர்த்தி, உன்னை விடுவித்து, உன்னை குணப்படுத்தி, உன்னை மகிழ்ச்சியாக்குவதற்கு. எவ்வளவு நல்ல தேவன். 12ஆம் வசனத்தில், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். உயிரற்ற மரம் செடி கொடிகள் கூட கைகொட்டி உங்களுடைய ரட்சிப்புக்காக சந்தோஷப்படும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். கடைசி வசனம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும். இங்கிலீஷில் எப்படி எழுதிது? கெட்ட, அது இங்கிலீஷ்லையா? அதாவது நித்திய அடையாளமாகவும் இருக்கும் அப்படின்னா ஆஃப் எட்டர்னல் வேல்யூன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன் அல்லது என்ன நான் அதில் உணர்வடைந்தேன்னா, சில சமயங்களில் வெளியூருக்கு போயிருப்பேன் அல்லது யாரோ ஒருவர்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருப்பேன். நம்ம இப்படி பேசினதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லையே, அல்லது இப்படி எதிர்பாராத விதமாக ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம், ஒரு நல்ல வல்லமையான பிரசங்கம், ஆனால் அது ரெக்கார்ட் ஆகிருக்காது. இப்போ செல்லில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அடடா இதை யாருக்காவது பிரயோஜனமாக கொடுத்துருக்கலாமே, ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டாங்களே அப்படின்னு சிந்தனை வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு எப்படி பேசுவார்னா, உன்னை கொண்டு நான் யாருக்கு என்ன பேசணுமோ அதை பேசுவேன். அது அங்கே ரெக்கார்ட் ஆகிடுச்சு, நித்தியத்தில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நீ செய்ய வேண்டிய ஊழியம் யாருக்கு எப்போ எந்த வார்த்தையோ அதை சொல்லிட்டேன்னா விட்டுரு. அதை எந்த வார்த்தையை நான் ப்ரிசர்வ் பண்ணணும், அதை யாருக்கு பிரயோஜனமாக இருந்தால் அது பிறகு கிடைக்கணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். உன்னுடைய வேலை இல்லை. அது எவ்வளோ உற்சாகமாக இருக்கு தெரியுமா இந்த வார்த்தை? பாருங்க 55ல், மூன்றாம் வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்.
இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். 4ஆம் வசனம். அவரைன்னா யாரை சொல்லுங்க? அவரைன்னா யாரை? தாவீதை தான். அதான் எனக்கு உற்சாகமா இருக்குங்கிறேன். நீங்க கர்த்தரைன்னு நினைச்சுக்கிறாங்க அல்லது இயேசுவைன்னு நினைச்சுக்கிறாங்க. சூப்பர் ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடாது. வார்த்தையை உள்ளபடி அப்படியே ஆவியில நிறைஞ்சு தியானிச்சீங்கன்னா இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. நீங்களும் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நான் 2 பிள்ளைகளை நடத்துகிற ஒரு தகப்பனா இருக்கலாம். என்னை நான் அப்படி உணர்வுடையவனாய் கேட்கிற காது உள்ளவனாய் இருந்து நான் தாவீதை போல் இருந்தேன்னா, இதோ தாவீதை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதுதான் நம்முடைய பொறுப்பு மாத்திரம் இல்லை, தேவனே நம்மை அப்படி கனம் பண்ணி இருக்கிறார். தாவீதை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஏடபிள்யூ டோசர் புக் ஒன்று சமீபத்தில் வாசித்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற லிஸ்ட்டை நீங்கள் படிங்க. படிக்கும்போது எல்லாம் எழுதியிருக்கு. ஏனோக்கிலிருந்து நீங்கள் அதை எப்படி வாசிக்கிறீங்க? சரித்திரம் வாசித்தது போல, ஓ அப்படியா, ஏனோக்கு அப்படி இருந்தார், தாவீது அப்படி இருந்தார். கடைசியில் வேசியின் பேர் கூட எழுதியிருக்கு. யார்? ராகாப் கூட எழுதி. உங்களுக்கு தெரியுமா என் பேரும் அங்கே எழுதியிருக்கு. தேவன் பட்சபாதம் இல்லாதவர்னா, நான் வாழ்கிற காலத்தில் நான் விசுவாசித்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா ஆபிரகாம் பேர் எழுதப்பட்டது போல, ராகாப் பேர் எழுதப்பட்டது போல என் பேரும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அது நித்தியத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏற்ற வேளையில் கடிந்து கொண்டது, ஏற்ற வேளையில் செய்த நன்மை, ஒவ்வொரு நாளும் உணர்வுடையவனாக இருந்து நான் செய்த சின்ன பெரிய காரியங்கள், நான் கொடுக்கிற போஜனம், நம்ம விசுவாசமாக இருக்கணும். தேவனே என்னை நியமிச்சிருக்கிறீங்க ஒரு தகப்பனாய், ஒரு புருஷனாய், மனைவியாய். என்னிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிற? உலகத்தையே ரட்சிக்க சொல்லலை, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது. புருஷன் மனைவியை ரட்சிக்கணும், மனைவி புருஷனை ரட்சிக்கணும், பிள்ளைகளை ரட்சிக்கணும், மூப்பர்கள் சபையாரை ரட்சிக்கணும். தாவீது பெற்ற நிச்சயமான கிருபை, தேவன் எனக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த பட்டியலில், விசுவாச வீரர்கள் பட்டியலில் நானும் இருக்கிறேன். அதான் விசுவாசம். நம்ம எவ்வளவு சின்ன இதாக இருந்தாலும் அதான் விசுவாசம். ஒரு 2 நாளாக என்னுடைய இதயத்தில் இருக்கிற சிந்தனை என்ன அப்படின்னா, அதாவது சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ பாரம். அநேகம் பேர் நம்முடைய சபை சத்தியத்தை கூட விளங்கிக்கிறாம, எப்படி இந்த சபையிலேயே சுவிசேஷ பாரமுடைய சகோதரர்கள் நம்மை விட்டு பிரிஞ்சு போனாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஒரு திசைக்கு போகிறீங்க, எங்களுக்கு தேவன் சுவிசேஷ பாரம் கொடுத்துருக்கிறார், சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்ய பிரிந்து போக வேண்டியது அவசியமாயிடுச்சு அப்படின்னு போனாங்க. அதே போல் நேற்று ஒரு மெயில் வந்திருக்கு, கேரளாவிலையும் ஒரு நல்ல பிரதர் பிரிஞ்சு போயிருக்கிறார். என்ன அடிப்படையில் போனாரோ, ஜஸ்ட் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் யோசிக்கும்போது, தேவனே, பிரிந்து போனவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? நம்ம சபையில் உள்ள குறைய சொல்லிட்டு இருப்பாங்க. நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அவங்க குறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார் ரைட்டு, யார் தப்பு? என்ன செய்யணும்னா, அப்போ அந்த சிந்தனையில் ஆண்டவரே, சுவிசேஷம், சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷம் ஊழியம் இல்லை இந்த சபையில், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள்
கனப்படுத்தப்படலை அல்லது அங்கீகரிக்கப்படலை, எதுவாக இருக்கட்டும், ஆண்டவரே என் ஆயுசு நாட்கள் ஓடி நான் என் ஓட்டத்தை முடிக்கும் முன்னே சரியான போஜனத்தை கொடுக்கணும். என்னை கேட்கிறவர்கள் சபைக்கு, சகோதரிக்கு எத்தனையோ பேர் என்னை மதிக்கிறாங்க, சரியான வார்த்தையை கொடுக்கணும், சரியான வெளிப்பாடு எனக்கு வேணுமே அப்படின்னு பாரப்பட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நிருபங்களை பூரா படிச்சுப்பார், அந்த ஒரு இடத்துலையும் ஒரு அப்போஸ்தலனும் சபையை சுவிசேஷ ஊழியம் செய்யாததற்காக கடிந்து கொள்ளவும் இல்லை, குறையா சொல்லவும் இல்லை. ஆனால் நல்ல கவனிங்க, சரியான சுவிசேஷம் என்னன்னா, இடரலற்றவர்களாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கணும். நான் நினைக்கிறேன், நான் இப்போ சொன்னது போல நாம் அவர்களை குற்றம் சொல்கிறோம், அவர்கள் நம்மை குற்றம் சொல்கிறாங்க. அப்படி சூழ்நிலையில் நடுவில் சாத்தான் நின்றுட்டு கை கொட்டி சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே நாம் தேவனுடையவர்களாய் அல்லது பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாய் இருந்தார், என்னுடைய அனுபவத்தில் நான் தேவனால் எப்படி போதிக்கப்பட்டிருக்கேன்னா, யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் யாருக்கும் இடரலற்றவனாய் பிறருடைய ரட்சிப்புக்கு எதுவாய் நடக்கிறையா, எல்லாருக்கும் எல்லாமுமாய் ஆகியிருக்கிறையா, இதை செய்யும்படிக்கு தான் அப்போஸ்தலர்களால் ஆவியானவர் நமக்கு போதிச்சிருக்கிறார். அங்கே இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படாமல் இருக்கு, அங்கே இன்னும் நீங்கள் ஏன் போகலை அப்படின்னெல்லாம் எந்த சபையிலையும் யாரும் குற்றம் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் உலக மக்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு அறிவிக்கப்படாத இடங்கள் அறிவிக்கப்படணும், அறிவிக்கப்படாத இடத்துக்கு அறிவிக்கணும்னா தேவன் அனுப்புவார் ஒரு மனுஷனை, அவன் பாட்டுக்கு போயிட்டு அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஃப்ரான்டியர் காஸ்பல்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஊழியத்தை இன்றைக்கும் தேவன் செய்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இப்படி மற்றவர்களை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, மாற்றாக்கள் போல நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நீங்கள் ஏன் எங்களை ஊழியம் செய்யலை அப்படி. மரியாள்கள் அவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தேவன் சொன்னதை. அந்த கோணத்தில் சிந்திச்சேன் நான். உங்களுக்கு தெரியுமா, முதல்ல அப்போஸ்தலர்களால் செய்யப்பட்ட அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம்? குறுக்கு வழியிலும் சுகமானதா? பிறவியிலேயே ஊனமாயிருந்த ஒரு மனுஷன், ஏன் அப்படி எழுதியிருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்? அப்போஸ்தலர்களால் முதல் செய்யப்பட்ட அற்புதம், தாயின் பிறப்பிலேயே வியாதிப்பட்ட மனுஷன். இயேசு பிறவி குருடனை சுகமாக்கினார். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் பிறப்பிலேயே ஊனமாயிருந்தவனை சுகமாக்கி தான் உலகத்தையே கலக்குனாங்க. அங்கே எழுதியிருக்கு ஒரு இடத்துல, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் நிற்கிறான், சப்பானியாக இருந்தவன், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன், நம்ம இப்போ என்ன சொல்கிறது? ஒன்றும் பேச முடியலை. அப்படி தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் நடக்குது, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் சுவிசேஷர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது, அதான் ஃப்ரான்டியர் காஸ்பல்னா சொல்லப்படாத இடங்களில் ஒருவேளை வடநாட்டிலையோ மலைப்பகுதிகளிலையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்தீங்கன்னா, நன்னிலத்தில் ஒரு சபையும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு சபை இப்போ உருவாகிட்டுன்னா, ஆதியில் சுவிசேஷ பாரமுடைய ஒரு சகோதரன் மூலமாக தேவன் அப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சுவிசேஷர்களை கொண்டு தேவன் சுவிசேஷத்தை செய்துட்டு தான் இருப்பார். நம்ம சபையிலையும் அப்படிப்பட்ட சுவிசேஷர்கள் இருக்கணும், அவர்கள் இருந்து எழும்பணும். மாற்றாட்களைப் போல, சபையை விட்டு பிரிஞ்சு போனவங்களைப் போல இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்துகிட்டே இருக்கணும். ஆனால் எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் டீச்சர்களாகிய நாம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது சுவிசேஷத்தை குறித்து. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன், ஒருவருக்கும் இடரல் இல்லாதவனாய் இடரல் அற்றவனாய் இருக்கிறேன்.
இதை செய்திருக்கிறோமா? ஒருவேளை நம்மை நாமே நியாயந்திருத்தால் அதை செய்திருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இதை திரும்ப உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை அதை கேட்காத பல பேர் உட்கார்ந்துருக்குறீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நமக்கு முன்மாதிரியாய் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கு. அதாவது இயேசு செய்ததையும் சொன்னதையும் அப்படிங்கிறது போல அப்போஸ்தலர்கள் செய்ததையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளாகவும் அப்போஸ்தலர் உபதேசத்தை நிருபங்களாகவும் வைத்திருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கணும். வாசித்து ஏன் தேவன் இப்படி நடத்தினார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா நிருபங்களில் அப்போஸ்தலர்கள் அதை உபதேசமாக எழுதியிருந்தாங்கன்னா அதை கை கொள்ளணும். ஆமேன். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 20 வசனம். அதாவது பவுலோட டீம் எருசலேமில் உள்ள மூப்பர்களை சந்திக்குது. 18 வசனத்தில் பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபனிடத்துக்கு போனான். லூக்கா எழுதுறாரு, டீமில் உள்ள மெம்பர். இந்த யாக்கோபு யாரு? இயேசுனுடைய சகோதரன். 12 அதிகாரத்திலேயே யாக்கோபு அப்போஸ்தலன். யோவான் யாக்கோபு பேதுருவோட இருந்த சீனியர் அப்போஸ்தலன் இறந்துட்டார். இந்த யாக்கோபு யாரு? யாக்கோபு நிருபத்தை எழுதின இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர். அவர் இப்போ முக்கியமான மூப்பர்கள் ஒருவராக இருக்கிறார். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். 19 அப்போஸ்தலர் 21:19 அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதி இடத்தில் செய்திகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். யார்? பவுல். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, எல்லாரும் யாக்கோபு அண்ட் தி எல்டர், சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகம் 1000 பேர் விசுவாசிகளாய் இருப்பதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க விசுவாசிகள். யாரெல்லாம்? யூதர்களிலிருந்து இயேசுவை கர்த்தரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேரா? எத்தனை பேர்? அநேகம் 1000 பேர். இருபத்தொன்னாம் புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். யூதர் எல்லாரும் பவுலை குறித்து எப்படி கேள்விப்படுறாங்க? இவர் மோசேயினுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். இப்போ விசுவாசிக்கிற யூதர்கள் கூட்டம் கூடி இவர் என்ன பவுலை கொலையா செய்ய போறாங்க? அப்படி இல்லை, எதிர்ப்பாங்க, ஐக்கிய குறைவு உண்டாகும், வாக்குவாதம் உண்டாகும். அதனால அது என்னவென்றால் 23 வசனம், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீ சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் 24 வசனம், உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது நியாயப்பிரமாணம் உள்ளவர்களுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவன் ஆனேன்கிறார். நேர்மையா நாம் நம்மை நியாயம் தீர்க்கணும். எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். புறஜாதியாருக்கு அவர்களை ரட்சிக்கணும்னா புறஜாதியாரை போலேயே நான் ஆகணும். யூதர்களை ரட்சிக்கணும்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற யூதர்களை போலே ஆகணும். சபையில ஒருவனை நான் ரட்சிக்கணும் அப்படின்னா சபையில உள்ளவனுக்கு இடர்லற்றவனா இருக்கணும். எவ்வளவு பெரிய ஞானம்! நம்மளை அநேகம் பேர் அதை யோசிக்க கூட இல்லை, அதை விசுவாசிக்கிறது வேற காரியம். அது சாத்தியம்னு கூட நம்ம நினைக்கிறது இல்லை. அப்படி யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள், எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நாம வாட்டுக்கு நம்ம வழியில நடந்துகிட்டே இருப்போம். பவுல் அந்த சீனியர் பிரதர்ஸ் சொல்றதை கேட்டு அதை செய்கிறான். 25ஆம் வசனத்துல, விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலையிருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே. அப்போ புறஜாதியாரை விருத்த சேதனம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லணும். புறஜாதியாரை விருத்த சேதனம் பண்ண சொன்னா அவர்களுக்கு இடரலா இருக்கும். எவ்வளவு ஞானமா அந்த ஆவியானவர் அந்த ஆதி திருச்சபையை நடத்தியிருக்கிறார். அப்போ அதே போல அவன் செய்கிறான்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் அதிகாரத்தை பின்னாடி அவருடைய சாட்சியை அவர் தைரியமாய் பல இடங்களில் சொல்லுவார். அகரிப்ப ராஜாவே, என்னை குற்றப்படுத்துகிற யூதர்கள் இங்கு இருந்தால் நலமாயிருக்கும். நான் யூதர்களுடைய பாரம்பரியத்துக்கோ ஜெப ஆலயத்துக்கோ எதிராய் ஒன்றும் செய்யவில்லை. எவ்வளவு பெரிய சாட்சி செய்திருக்கோமா? நாம யாருக்காவது பிரியப்படுத்தும்படி மற்ற யாரையும் சபையாரை பிரியப்படுத்தும்படிக்கு மற்றவர்களை அசட்டை செய்வோம், அல்லது எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படிங்கிறது அது ஞானம், தேவ சாயல். சில பேர் அதை எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ நான் பேசுகிற சத்தியத்தவே அவன் பெரிய பச்சைவந்திடா. பச்சைவந்தின்னா என்ன? பச்சைவந்தின்னா தெரியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது, நிறத்தை மாற்றிக்கணும். அப்போ கிறிஸ்தவர்கள் பச்சைவந்தி மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்களா? இதுக்கு அர்த்தம் அப்படித்தானா? பவுல் அப்படித்தான் இருந்தாரா? எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கும் இடரலற்றவர்களாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாயிருக்கிறேன். அல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒருவருக்கும் இடர்கள் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமுமாய். ஆனால் அதே நேரத்தில் பச்சைவந்தித்தனம் இல்லாது இடத்துக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்துவின் சிந்தை இயேசு அப்படிதான் இருந்தார். அது பிறகு பவுல் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே அப்படின்றார். அப்போ பவுல் நிதர்சனமாய் அனுபவமாய் வாழ்ந்த வாழ்க்கையை தான் பிரச்சனித்திருக்கிறார். இதை செய்கிறோமா? நான் சுவிசேஷகனா இல்லாமல் இருக்கலாம்,
நான் சொன்ன மாதிரி ஃப்ரான்டியர் காஸ்பல் சொல்கிறதுக்கு வடநாட்டில் மலை ஜாதி மக்கள் மத்தியில் நான் அற்புதம் செய்து பிறவி குருடனை இயேசு சுகமாக்குனது போல, சப்பானியை பேதுரு எழுப்புனது போல நான் வரமில்லாதவனாக இருக்கலாம். ஆனால் தேவன் என்னை எங்கே வச்சுருக்காரோ அங்கே என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், சபையாருக்கு, யூதருக்கு, கிரேக்கருக்கு, அப்படின்னா உலகத்தாருக்கு, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட சபையார். அது எப்படி ஒருத்தருக்கும் இடர்கள் இல்லாமல் வாழ முடியும்? இயேசு வாழ்ந்தார், பவுல் வாழ்ந்தார். அந்த ஞானத்தை நாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நாம் வெளிச்சம் பெற்றவர்கள்னு சொல்லலாம். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் இந்த வார்த்தையின்படி இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நாம் அதான், அதாவது முட்டாள் இன்னொரு முட்டாளை பார்த்து முட்டாள்னு சொல்ல, அந்த முட்டாள் இந்த முட்டாளை சொல்ல, உங்களில் ஞானி ஒருவனும் இல்லை. விழித்துக் கொள்வோம். இதுதான் எனக்கு சவாலாக இருக்குது. 2 நாளாக இதான் தியானிச்சேன். நான் கடைசி 55ஆம் அதிகாரத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 55. இந்த தீர்க்கதரிசியினுடைய ஞானம் என்ன அப்படின்னா, அதாவது என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என்னுடைய வீழ்ச்சி நிமித்தம் நான் தொலைஞ்சு போனவன், தேவனை போல் நான் சிந்திக்கிறது இல்லை, நான் உலக மனிதர்களைப் போல சிந்திக்கிற மனுஷனாக இருக்கிறேன். ரைட்டு. அதை அப்படி நான் உணர்வடைந்து என்னுடைய மனம் மறுரூபப்பட்டுச்சுன்னு சொன்னால் நான் எவ்வளோ தூரத்துக்கு வளரணும் அப்படின்னா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. பார்த்தீங்களா ரட்சிப்பு எப்படி? அதாவது நான் தொலைஞ்சு போன மனுஷன், நான் வீழ்ச்சியுற்ற பாவி, என் சிந்தனை நித்தம் பொல்லாததாக இருக்கிறது. அதில் கேட்கிற காது உள்ளவனாக இருந்து நான் என் மனம் மறுபமாகி புதுப்பித்து தேவனிடத்தில் கேட்டு கேட்டு அவருடைய வார்த்தையில் குணப்பட்டு நான் மறுபப்பட்டேன்னு சொன்னால், நான் எப்படி, அதான் ஸ்பெக்ட்ரம், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அடுத்த எண்டு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமுமானேன். ஏன்? ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே. அப்போ எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனும் இல்லை. ரைட்டு. ஆனால் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். ஓ பாவிகளே மனம் திரும்புங்கள். நான் ஹிந்துவாக இருந்தவன். விவேகானந்தர் எழுதியிருக்கார், ஓ சின்னர், இட் இஸ் அ சின் டு கால் அ மேன் சோ. நான் நினைக்கிறேன் விவேகானந்தருக்கு கிடைச்ச வெளிப்பாடு கூட கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை பாவின்னு சொல்கிறதான் பாவங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கு நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சாயல் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லுகிற கிறிஸ்தவ முட்டாள்களுக்கு அது தெரியல. ஆகையினால தான் அரகண்டா, நீ பாவி, நீ மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் நாம் சுவிசேஷ ஊழியத்தை தப்பாக செய்வோம். காரியத்தின் கடைத்தொகை என்னன்னா, வரம்பற்ற மெய்யான சுவிசேஷகர்கள் ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் செய்தது போல பிறவி வியாதியை கூட சுகமாக்கி அற்புதமாக ஊழியம் செய்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தேவன் நேற்று இன்றும் மாறாதவர். ஆனால் நாம் சபையில் இருக்கிற நாம் தேவன் அற்றவர்களாக இருக்கிறோங்கிற உணர்வில் நாம் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்பட்டு நாம் எப்படி மறுரூபப்படணும்னா, பவுலை போல எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகளாய் பார்க்கணும்.
அதாவது அவங்க ரட்சிக்கப்படலை இன்னும், ஆனால் அவர்கள் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே, அதான் மறுவப்படுதல். அப்போது தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அப்படி ஆரம்பித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டோம்னா, மறுவப்பட்டோம்னா, யாக்கோபு பார்த்தது போல எல்லாரையும் தேவ மனிதர்களாய் பார்ப்போம், எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒருவரையும் சபிக்க மாட்டோம். இவர்கள்லாம் அஞ்ஞானிகள், இவர்கள்லாம் உலகத்தார் அப்படின்னு சொல்லி யாரையும் நாம் அவமதிக்க மாட்டோம். எல்லாரையும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாய் பார்ப்போம். அப்படிப்பட்ட வெளிப்பாடும் அப்படிப்பட்ட உணர்வும் உடையவர்கள் தான் மெய்யான கிறிஸ்தவர்கள். அப்போது விழித்துக்கொள்வோம். நான் சொன்னது போல் ஒரு முட்டாள் இன்னொரு முட்டாளை பார்த்து முட்டாள்னு சொல்ல, அந்த முட்டாள் இவனை முட்டாள்னு சொல்ல, இப்படி தான் கிறிஸ்தவம் இருக்குது. ஆனால் ஞானி ஒருவனும் இல்லையா, நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆமென், ஆமென்.